இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மக்கள் உழைப்பை அட்டை பூச்சியை விட, மூட்டை பூச்சியை விட அதிகமாக இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் இந்த அரசியல் அமைப்பு சட்டம். ஒரு நாட்டுக்கு ஒரு சட்டம் தான் இருக்கணும். ஒரு விஷயங்கள் தான் இருக்கணும். ஆனால் இங்கே தமிழகத்தில் மட்டும் 2 அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது, இயங்கிக்கிட்டு இருக்கு. வாங்க அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இப்போ மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் அப்படின்னு ஒருத்தனை சொல்கிறீங்க. அவனுக்கு யாருக்கு சம்பளம் அப்படின்னு கேட்டால் மக்களுடைய வரி பணம். அது ஒரு துறை. அதெல்லாம் வந்து ஆங்கிலத்துறை. இங்கே நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் தெரியுமா? மந்திரி, அமைச்சர், இதெல்லாம் வந்து தமிழில் உள்ள இலக்கண சார்ந்த சொற்கள். நம்ம ஓட்டு போட்டு இப்போ மாவட்ட ஆட்சியர் இவனா, இப்போ எம்பி, எம்எல்ஏ, இந்த மாவட்டம் இதுக்கு வந்து ஓட்டு போடுறீங்களே, இவங்களோட வேலைகள் தான் என்ன? அதாவது இவனுக்கும் மக்களோட வரி பணம் தான் சம்பளம், அவனுக்கும் மக்களோட வரி பணம் தான் சம்பளம். அதாவது கலெக்டருக்கு மக்களோட வரி பணம். பத்தாததுக்கு அவனுக்கு கீழே சப் கலெக்டர்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கும் மக்களோட வரி பணம் தான் சம்பளம். இது இது ஒரு டிபார்ட்மெண்ட் தான். இதுமாரி பல டிபார்ட்மெண்ட்டுகள் வந்து இங்கே இருக்குது. இப்படி மக்களோட வரி பணத்தையே எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து, ஏன்னா மக்கள் வரி பணம் மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் மக்களுடைய வரி பணம். மக்களுக்கு உண்டான சேவைகள் அது செய்கிறதுக்கு தான் மக்களுடைய வரி பணம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சி அப்படிம்பாங்க. இது மக்களாட்சிலாம் கிடையாது. பேருக்கு மக்களாட்சி, அவ்வளோதான். பேருக்கு மக்களாட்சி. அதேமாரி இந்த நீதித்துறைன்ட்டு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா, அதில் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட். அரசாங்க வக்கீலும்பாங்க, அப்புறம் ப்ரைவேட்டு வக்கீலுங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட ஒரு இது, புரிஞ்சுதுங்களா? அப்புறம் ஊர் நாட்டாமை. நம்ம இதில் வந்து நீதி வழங்குறதுக்கு எங்கேயுமே சம்பளம் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? நீதி வழங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி எந்த மன்னர்களும் தனியாக அதுக்கு சம்பளம் கேட்டதும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது. ஏன்னா நீதி அப்படிங்கிறது வந்து நியாய தர்மங்கிறது சம்பளம் வாங்கி கொடுக்கறது கிடையாது. அது வந்து மனசாட்சிப்படி கொடுக்கறது. அங்கே பணம் வரும்போது அங்கே நீதி நியாயம் வந்து கொல்லப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் நீதி வழங்குறதுக்கு வந்து சம்பளம் கிடையாது. இது தமிழர்கள் மரபு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ் கொடுங்கோலன் ஆட்சி, புரிஞ்சுங்களா? அந்த ஐரோப்பியத்தின் அடிவரடியாக செயல்பட்டுக்கிட்டு தான் இந்த திராவிட எச்சைகள். இதை புரிஞ்சுக்கிங்க. இன்னும் இதனோட விரிவான பதிவுகள், இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இது யாரால் இயற்றப்பட்டது, இதெல்லாம் வந்து நான் தொடர்ந்து பதிவு போடுறேன். ஏன்னா இதில் தமிழர்களுடைய தலையீடு முறைகள் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் தமிழர்களுடைய தலையீடு முறைக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. தமிழ் அரசியலமைப்பு சட்டம் வந்து வேறு, இப்போ நடந்துகிட்டு இருக்க அரசியலமைப்பு சட்டம் வந்து வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க.